ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமான நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் பயங்கரமா வச்சுட்டாரு. நம்ம நல்ல சிவம் அப்படி என்ன நல்ல சிவர் செஞ்சாரு? அவர் எப்பவுமே டெரரா தானே இருப்பாரு, அவர் ட்விஸ்ட் எல்லாம் வைப்பாரா அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஆமாங்க, பயங்கரமான பெரிய ட்விஸ்ட் வச்சுட்டாரு. அப்படி என்ன வச்சாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமுத கிளவிய கழுத பிடிச்சி வெளியே தள்ளதுக்கான நேரம் வந்துருச்சு. அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி என்ன பார்த்தாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இனியாந்துகிட்ட தொடக்கன்னு ஒரே ஒரு தட்டு தான். அந்த மெசேஜ் போய் நல்ல சிவத்தோட போன்ல இல்ல, அங்க இருக்கிற அவர் அதை கண்டுக்காம நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. அது தெரியாத நம்ம அமுதா வந்துகிட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் தான் போன்ல இருந்து டிலீட் பண்ணிட்டேனே, இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நக்கடிச்சு பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து, ஓஹோ ஏன் போன்ல இருந்து நீ டிலீட் பண்ணிட்டேன், ரொம்ப நக்கலா இருக்கியா, நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே உங்க அண்ணன் இருக்காரே நல்ல சிவம், அவருடைய போனுக்கு அமுச்சு விட்டுட்டேன். எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னே தெரியல, ஏதாச்சும் ஒண்ணு கையில பாட்டுச்சுன்னு வச்சுக்கா, அது முதல்ல அது சம்மந்தப்பட்டவங்கிட்ட அமைச்சு வச்சுட்டு தான் மற்ற வேலையை பாக்குறேங்க. என்னன்னு தெரியல சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடி பாவி எனக்கு சங்கூதி தேடி அப்படின்னு சொல்லிட்டு குடு 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 பறந்து அடிச்சுன்னு வர்ற ஒரு ஆட்டோக்காரனை பிடிச்சி அவன் உசுரை வாங்கி நேரா வீட்டுக்கு போய் பார்த்தா அவ அண்ணன் நைஸா உட்காந்து நியூஸ் பேப்பர் பார்த்துருக்கிறாரு. இதாண்டா நல்ல சாக்கு, இந்த சமயத்தை பயன்படுத்திக்கின்னு எப்படியாச்சும் அதை வந்து நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து நோண்டிட்டு இருக்கா. அந்த நேரத்திலேயே அவர் வந்துட்டு, ஹே அமுதா, ஏன் போனை நீ எடுத்துட்டு இருக்க, உனக்கு அறிவில்லை, ஒருத்தரோட போனை வந்து தொடர்றது தப்புன்னு தெரியாது, யாரோட பொருளா இருந்தாலும் அவரை கேட்காம அந்த பொருளை தொடரவே கூடாது, இது கூட தெரியாத மக்கு மண்டூலியா இருக்க, ஒழுங்கு மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி பார்க்கறாரு. கரெக்டா அந்த வீடியோவை பிளே பண்ணவும் அந்த நேரம் பார்த்து அவர் வாங்கவும் ஒரே காமெடி தான் போங்க. அந்த வீடியோ ஃபுல்லாகவும் பார்த்து அவரு கழுத்தை பிடிச்சி கர நெரிச்சு வீட்டை விட்டு வெளியே தள்ளுறாரு. இனிமே வீட்டுக்குள்ள வந்த உன்னை கொலை பண்ணிடுவேன், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வந்து என் வீட்டு வாரிசு அழிச்சிருப்ப, யார் நீ குழந்தை பிறந்தா அது மூலியமா என் மேல இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிரும், அதுக்கப்புறம் எனக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தா நீ இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்க, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ யாரோட விருப்பத்தை கழிச்சிட்டு இப்படி ஒரு நாடகத்தை ஆடிட்டு இருப்ப, அதுவும் இல்லாம வீட்டுல இருக்கிறவங்க அதை என்கிட்ட சொல்ல முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, நீ இப்பதான் தெரியுது, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு, யார் சொல்லி இதெல்லாம் பண்ண, இல்ல நீயே பண்ணியா, எதுக்காக அப்படி பண்ண, இத்தனை வருஷமா அந்த வீட்டு உப்பை சாப்பிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கேன், உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு புளி 4 அடி வைக்கிற வேலைக்கு, ஐயோ அண்ணா உன் காலில் கூட விழுந்துறேன், நான் தெரியாம பண்ணிட்டேனே, தயவு செஞ்சு விட்டுருந்தேன், என் பொண்ணை இளங்கோ கல்யாணம் பண்ணிக்கின்ற ஒரே ஒரு ஆதங்கத்தினாலதான் இப்படி பண்ணிட்டேன், நீ மட்டும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணியிருப்பேன் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்க. உனக்கு அறிவே இல்லை, சொந்தத்துல நான் பொண்ணு வேணான்னு நினைச்சேன், அவங்க 2 பேரும் அவங்க வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாய மூடிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.